வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் குழந்தையுடைய ஹீமோக்ளோபினை வெறும் 2 வாரத்தில் சூப்பராக அதிகரிக்கிறதுக்கும், குழந்தையுடைய ஸ்கின் நல்லா பளபளன்னு நல்லா கலர் ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் ஏறுறதுக்குமான ஒரு மேஜிக்கல் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூஸ் உடனே சளி பிடிக்கும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதில் சளி பிடிக்காது. ரொம்ப ஹெல்த்தி ஜூஸு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மீஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 வாரத்தில் குழந்தையுடைய ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துறதுக்கும் வெயிட் அதிகப்படுத்துறதுக்கும் ஸ்கின்னை பளபளப்பாக மாற்றுறதுக்குமான இந்த மேஜிக்கல் ஜூஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுலில் பீட்ரூட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு ஒரு பாதி பீட்ரூட் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கேரட்டும் ஒரு பாதி கேரட்டை மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 2 டேட்ஸு நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த 2 டேட்ஸையும் சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஆவியில் வேக வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வேக வைக்க வேண்டாம், ஆவியில் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த பவுலை உள்ளே வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் நமக்கு அந்த வெஜிடபிள் ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஆவிலேயே வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம இதெல்லாத்தையும் கூல் டவுன் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும், எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஆற வச்ச இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே அந்த டேட்ஸில் விதை இருந்தது, அந்த விதையை எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மாதுளம்பழம் விதைகள் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸை வேக வைக்கக்கூடாது, வெஜிடபிள்ஸ் தான் வேக வைக்கணும். அதனால் மாதுளம்பழம் விதைகளையும் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு, உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா காய வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக பிளெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு க்ளீன் பவுலில் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தை சிப்பர் கப்லேயோ இல்லை டம்ளர்லேயோ குடிக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி கொடுக்க போகிறீங்க குழந்தைக்கு அப்படின்னா காஃபி ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபீடிங் பாட்டிலில் உறிஞ்சி குடிக்கும்போது அந்த தோல் எல்லாம் வராமல் குழந்தைங்களுக்கு ஸ்மூத்தான ஜூஸாக வரும். இப்போ நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பர் ஹெல்த்தி ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேரட்டு பீட்ரூட் எல்லாத்துலேயும் பீட்டா கரோட்டின் இருக்கிறதால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபினை வேகமாக இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.